நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் எங்க கவனமா இருக்கணும், எங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது வரிசையாக பார்ப்போம். கண்டிப்பாக தேவையில்லாத கடன், தேவையில்லாத வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் இங்கு மிகவும் புத்திசாலித்தனம். குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள், இந்த காலகட்டங்களில் போய் ஒரு தவறான விஷயத்தில் முதலீடு செய்வதனால், தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொள்வதனால் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத டென்ஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 6ஆம் வீடான கடன் எதிரி நோய் ஸ்தானத்தை பார்ப்பதனால் இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் அதிகமாகாமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். கோச்சாரத்தில் குரு, சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது. கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தா எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது. உங்களுக்கு செல்வம், அதாவது பணம், இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காசு, பணம், துட்டு, மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பணத்தை அள்ளி கொடுப்பவர், ஞானங்களை, வித்தைகளை அள்ளி கொடுப்பவர், புத்திர பாக்கியம், குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும், நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது. இந்த சுக்கிரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, உல்லாசத்துக்கு, காதலுக்கு, காமத்துக்கு, வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கிரன் என்ற கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறவர் எந்த வழியாக இருந்தாலும் ஓகே, நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும், எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும், அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். காலபுருஷனுக்கு 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம், லக்ஸுரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம். காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது. முதலில் அங்கு மிருகசீஷ நட்சத்திரம், பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம். இது ஒரு காற்று ராசி. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவின் நட்சத்திரம். அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும், இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன், காதல் காரகன், போககாரகனின் சாரம் பெறுகிறார். இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன். அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார், சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கிரன்னா கெட்டப்பாக இருக்குது, அப்போது சுக்கிரன்னா நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட, அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன்னா அது பிரேக்கப் ஆகவும், பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன்னா அது லாக்கப்பாகவும் மாறிவிடும். எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும். அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும், நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும், வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள், கணவனை பிரிந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள், மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும். பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம நல்லா யோசித்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு, நிறைய அதிர்ஷ்டம், வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை, ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும்.
இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகும். இந்த 1 மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால், இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள், புது வீடு, புது காரு, புது பங்களா, புது பாய் ஃப்ரெண்டு, புரியுது, புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நான் மாலை போட்டிருக்கிறேன், நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன், நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா, இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட். இந்த ராசியை பொறுத்தவரை, கடகத்தை பொறுத்தவரை, இந்த குரு சுக்கிரன் கூட்டணி என்பது இவர்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வருகிறது. இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன்கிற கிரகத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் இல்லை அப்படின்னு மூல நூட்களில் சொல்லப்பட்டாலும், அதாவது போஜனஸ்தானம் சயனஸ்தானத்தில் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிரன் வரும் பொழுது இவர்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் செலவுகள் செய்தாலும் அவர்களுக்கு திருப்தியான விஷயங்கள், அதாவது அது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும், எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்பொழுது வரிசையாக பார்ப்போம். இந்த கலத்திரக்காரகன் சுக்கிரன் இவர்களுக்கு முதலில் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும். அப்போ கடகத்துக்கு மிருகசீஷம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. 5ங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம். எனவே இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், வயதை அனுசரித்து ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டியது. அது ஒரு வேளை குழந்தைங்களுக்கு நடு வயதாக இருந்தால் அது ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு புது டிஸ்டர்பன்ஸு, வெளியில் தெரியாத பழக்க வழக்கம், அந்த பழக்க வழக்கத்தினால பின்னாடி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு குறிகாட்டுவதனால், நடு வயதில் குழந்தைகள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் கவனமாகவும் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும், ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் குழந்தைகளை சேர்த்தாலும் சரி, குழந்தைங்க நைட் ஸ்டடின்னு லேட்டாக வந்தாலும் சரி, ரொம்பவும் கண்ணில் அப்படியே மெழுகுவர்த்தியை வைத்து குழந்தைகளை ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர இங்கே செவ்வாய் என்பவர் கடகத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் 10ஆம் இடம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தொழில் ஜீவனஸ்தானமாக வருகிறது. ஸோ தொழில் சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் புதிதாக செய்ய போகிறேன், புதுசாக ஒரு மிஷின் வாங்குகிறேன், புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்த பிறகு அதில் ஒரு எஃபெக்ட் இல்லை, அதில் டிஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது, அதுக்காக நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், நிறைய கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இரவு நேரங்களில் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமையும், சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை ஜீரணிக்க முடியாமல் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கடன் வாங்கும் பொழுது இவர்கள் ரொம்பவும் யோசித்து தான் கடன் வாங்கணும். ஏன்னா இப்போ தான் கடகராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள்லேருந்து படிப்படியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இப்போ தான் இந்த அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் இவங்களுக்கு ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா, இந்த ராசிக்கு முக்கியமான ஒரு கிரகமான செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நீசம் அடைஞ்சிருந்ததுனால கடகராசிக்காரர்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரவில்லை. இதன் பிறகு சுக்கிரன்கிறவர் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமான ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதாவது இவங்களுக்கு சுக்கிரன்கிறது 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றதுனால, ஒரு இடம் வாங்குறேன், ஒரு வீடு வாங்குறேன், என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறேன் போய் ஏதாவது ஒரு இடத்தில் இவர்கள் லாக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா பிறகு இதே சுக்கிரன் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, குரு என்பவர் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் கண்டிப்பாக தேவையில்லாத கடன், தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் இங்கு மிகவும் புத்திசாலித்தனம். இதையும் தவிர சுக்கிரன் என்பவர்
பெண்களை குறிகாட்டுகிறார். அப்போது வயதில் மூத்த பெண்கள் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு ஹெல்ப்பு, சில சமயம் ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை சில சமயம் ரிலேஷன்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு ஹெல்ப்பை வந்து இவர்களிடம் கேட்பார்கள். இவர்களும் அந்த இடத்தில் உடனே நோ அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்குள் அந்த பகை, அந்த வேற்றுமை, ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். இதனால் வார்த்தைகளை மட்டும் கடகராசிக்காரர்கள் ரொம்பவும் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணுறது புத்திசாலித்தனம். குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் போய் ஒரு தவறான விஷயத்தில் முதலீடு செய்வதனால், தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொள்வதனால் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத டென்ஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பொதுவாகவே இந்த குரு சுக்கிரன் கூட்டணிங்கிறது அந்தந்த ராசிகளுக்கு அபிவிருத்தியை கொடுக்கும்னு எடுத்துக்கிட்டாலும், கடகத்தை பொறுத்தவரை இந்த கூட்டணி என்பது இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் வருகிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது இவர்களுக்கு 6ஆம் வீடான கடன், எதிரி, நோய் ஸ்தானத்தை பார்ப்பதனால் இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் அதிகமாகாமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். புதிதாக பழகக்கூடிய நபர்கள், அது தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, முதலீடாக இருந்தாலும் சரி, புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு வரும் பொழுதெல்லாம் ஒன்றுக்கு பல முறை இவர்கள் நன்றாக யோசித்து விட்டு அந்த விஷயத்துக்குள் இறங்குவது மட்டுமே புத்திசாலித்தனம். சில நேரங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த விஷயத்தில் கூட கொஞ்சம் இவர்கள் விட்டு கொடுத்து போவது, இந்த ஒரு மாதம் மட்டும் விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் நல்லது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வியாழக்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவு எடுத்துக்கொண்டு, வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு வழிபாடு செய்வதும், வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு வழிபாடு செய்வதும், எல்லா பெருமாள் கோயில்லையும் தாயார் சந்நிதி தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் போய் தாயார் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, மேலும் அன்னதானம் செய்வது, குருவிற்கு மஞ்சள் வஸ்திரம், அது பட்டு வஸ்திரமாக கூட இவர்கள் கொடுத்து அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், அன்னதானங்கள் செய்து கொள்வதன் மூலம் இந்த ஒரு நெகட்டிவான எஃபெக்ட் நம்மை வராமல் இவர்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு சயனஸ்தானம், போஜனஸ்தானம். அப்போது நம்மளுடைய அந்த அடிப்படை தேவைகள் என்பது கண்டிப்பாக பூர்த்தி அடையும். நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதில் தேவையான வாய்ப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் பயணிப்பது புத்திசாலித்தனம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. சார், நிறைய விஷயம் சொன்னீங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சே சார், என்ன சார் பண்ணணும் நாங்கள் அப்படின்னா, நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு காத்திருங்கள். அடுத்து சனி செவ்வாய் பார்வை, சமசப்தம பார்வை, நீயா நானா அப்படின்னு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படத்தில் வரவில்ல, 2 பேர் இப்படி ஆப்போசிட்டில் நிற்பாங்க. அந்த மாதிரி வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் விழப்போகிறது. இதைப்போல் மிகவும் சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற இந்த 3 நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக இப்போது கன்சல்டேஷனுக்காக வர இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தகவல் கொடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.